நீயா நானா ஏன் இதுவாயிருக்குன்னா மற்ற விஷயங்களை தாண்டி அது செயற்கையாக பேசவே டிஸ்கஷன்லையும் பேசாது. செயற்கையாக யாராச்சும் பேசினாங்கன்னா எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டு யூ ஹாவ் அ ப்ளூ பிரிண்ட்? இந்த மாதிரி தான் இவங்கெல்லாம் பேசணுன்றது வந்து இது செட்டப்பா. ஆக்சுவலாக என்னன்னா அப்படி ஒரு பண்ணணும் அப்படின்னா அது இதை விட ஒரு என்ன 10 மடங்கு வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயானோட சுவாரஸ்யமே என்னன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ஷன்றதை வந்து நான் பேச்சே சொல்கிறேன். அந்த பேச்சு வருது இல்லையா, அதுவே ரொம்ப அதுவே ரொம்ப அதான் அற்புதமானது. அதான் அதோட கிக். ஒரு பாயிண்டட் கான்வர்சேஷனை நோக்கி நகராம, ஒரு முடிவை நோக்கி நகராம எல்லாரும் உட்காந்து கும்பலா கூடி பேசினாங்க, பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னா அதை நீங்க மறுதளிப்பீங்களா? நீயானாக்கு அடுத்து நிறைய பேச்சு அரங்கங்களோ இதை ஒட்டி ஃபார்மேட்ல நிறைய ஷோஸ் வந்திருக்குன்னா இதோட தொடர்ச்சி அப்படின்னு தான் பார்க்குறேன். இது மாதிரியான பேச்சுகள் வந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவத்துக்கு அவங்க கொண்டுட்டு போகணும். இந்த ஒரு ஷோல நீங்க ஒரு டாபிக் எடுக்கும் போதோ இல்ல நீங்க பேசும்போதோ இந்த அரசியல் பேசும்போது பெண்கள் இதை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு பாக்குறீங்க? ஒரு சின்ன பண்டிகைனால அவங்க ஒரு இதுவாகிறாங்க, ஒரு அவங்களுக்கு பயம் வருதுன்னாங்க. ஒரு அம்மா வந்து எனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே பயம் வந்துடும், இத்தனை வேலையை எப்படி பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ பெண் உலகத்துக்குள்ள நிறைய தலைப்புகள் இருக்கு. தமிழ்நாடு ஆஸ் அ ஹோல் இந்த ஷோ மூலமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட தமிழ்நாடு எப்படி இருக்குது திலீப்? தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஒரு நல்ல அலைன்மெண்ட்ல இருக்கு, நல்ல ஒரு இதுல ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு அப்படின்றத ஆக்சுவலா அதோட வியப்பு வந்து அதிகமாச்சு. இந்த ஷோஸ்னுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து ஏன் வந்து ஒருத்தரால பார்க்க முடியல? நீயானா வந்து ஒரு மேகசின், அது ஒரு தொகுத்து ஒரு மேகசினா கையில கொடுக்கறது. அதை தாண்டின ஒர்க்கை வந்து இருக்கும். பட் நாங்கள் எடிட்டோரியல் டிசிஷன்றது வந்து ஆடியன்ஸ் இதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது. இத்தனை வருஷமா ஷோஸ் நடந்துட்டு இருக்கு. ஆண்டனி பத்தின பேச்சுகள் வந்ததை விட, திலீபன் பத்தி பேச்சுகள் வந்ததை விட, கோபி என்ற ஒரு ஐகான் பத்தி பேச்சுகள் வந்ததை விட ஒரு ஷோ பத்தின பேச்சு, அந்த தலைப்பு பத்தி பேச்சு வந்திருக்கு. அப்போ அந்த ஷோவோடைய பார்ட்டிசிபென்ட்ஸ், ஷோவோடைய ஆங்கர்ஸ், ஷோவோடைய அந்த திங்க் டேங்கை தாண்டி அந்த ஷோ பேசுறது வந்து அவுட் க்ரோ பண்ணியிருக்கா அவங்கள. இஸ் இட் ஃபார் குட்னு நினைக்கிறீங்க? ஆமா ஆமா. எனக்கு என்னன்னா ஏன் இந்த ரீசெண்ட் இதுல வந்து தன்முனைப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. முழுக்க நான் அது அதை ஜட்ஜ் பண்ணல. பட் ரொம்ப தன்முனைப்பா இந்த ப்ராடக்டை நான் பண்றேன், இந்த விஷயத்த நான் பண்றேன் அப்படின்ற அந்த அவங்களதான் முன்னிறுத்துற ரொம்ப இது வருது. இது முழுக்கவுமே வந்து நீயானா பேர் வர்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நீயானா தான், இந்த ஷோ தான் முதன்மையானது. இதை பண்றனால எனக்கு ஒரு பேர் வரும், எனக்கு ஒரு இமேஜ் வரும், எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அங்கீகாரம்ன்றது வந்து சம்வேர் அது ஷோவை தான் திரும்ப பாதிக்குது. இது டோட்டலா இதோட இது வந்து அதான் எல்லா இதுவுமே ரொம்ப தன்முனைப்பா இதை நான் பண்றேன், நான் ஒரு சின்ன ஒரு ஷோ பண்ணாலும் இதை நான் பண்றேன்றப்ப ஃபைனலா அவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த ஷோவை ரொம்ப பாதிச்சிருது. ஓகே, இது எனக்கு நீயானாவோட தாக்கங்கள் ஏன் இவ்வளோ தூரம் தொடர்ச்சியாக வந்திருக்கு அப்படின்னா நீயானா முன்ன நிற்குது. இதோட செய்கிறவங்க ஆங்கர் இவங்களாம் கொஞ்சம் அதை பின்னாடி நின்று இது பண்ணுறாங்க. தென் மக்களோட சேர்ந்து இது பண்ணுறதுனால இது ஒரு அந்த ஒரு மேஜிக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மேஜிக்கல் மொமெண்ட்ஸ்னு இந்த இவ்வளோ லாங் ஜேர்னியில் நீங்கள் என்னென்ன சொல்வீங்க திலீப்? லைக் ஆல்மோஸ்ட் எல்லாமேன்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த இடம் வெரி சேலஞ்சிங்காக இருந்தது, இந்த சேலஞ்சிங் மொமெண்ட்டை வந்து நாங்கள் கடந்து வந்தோம், இல்லை இந்த இடத்துல வந்து வி ஃபவுண்ட் மேஜிக் இங்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற முத்தாய்ப்பான மொமெண்ட்ஸ் என்ன? நான் எந்த மீட்டரில் கேட்குறேன்னா, நம்ம இந்த வேற மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து தமிழை ஆராதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து எனக்கு ரொம்ப தமிழருக்கு தங்களுடைய பெருமையை எடுத்து சொல்வது வந்து வேறொரு வாயிலாக நீங்க எடுத்து சொல்றது வந்து எனக்கு அந்த மொமெண்ட் வந்து பிடிச்சிருந்தது. ரிசர்வேஷன் பத்தி சொன்னது, அடுத்து சூர்யா அவர் வந்து ஒரு மாணவன் நீங்க என்ன படிக்க விரும்புன்னு கேட்டு அவர் டாக்டர் ஆனது, இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு மெமரபிளா இருக்கிற மொமெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறேன். இப்போ மேஜிக் வந்து முழுக்க எப்படின்னா நாங்கள் இப்போ அந்த ஷூட் ஸ்பாட்ல இப்போ நான் பாலா இருப்பாப்ல, பாலா தான் என்னோட துணை இணையா இருந்து இதை டோட்டலா பண்றவர். அவருக்கு கொஞ்சம் ஒரு திருநெல்வேலி இதுலேருந்து வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் அந்த கிரவுண்டு கிராமம் சூழல் இதெல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கவர். அவரும் நானும் அப்படி இருந்தோன்னா அழுகையிலே தான் இருப்போம். அழுகைனா சில சப்ஜெக்ட் எல்லாமே கண்ணில் ஒரு கலங்கி முழுக்க உள்ளதான் இருப்போம் அந்த ஷோவில். ஏன்னா நிறைய நிகழ்ச்சியான மூமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதை டைரக்ட் பண்ணுறதுல அது ஒரு இது அந்த ஏன்னா அதுக்குள்ளே மூழ்கினா தான் பண்ண முடியும்னு. அப்போ ஒரு பொண்ணு வந்து
கேட்டாங்க. என்ன இது மாதிரி கல்யாணம் பண்ணல, காதலிச்சாங்க. காதலிக்கும் போது அப்பா எதிர்த்தாங்க. அப்பா, அம்மா. ஒரு கட்டத்தில வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க. என்ன கல்யாணம் வேணான்னு வெளிய வந்துட்டாங்க. இப்போ வரையும் கல்யாணம் பண்ணல. கேட்டா நீங்க அப்போ ஒத்துக்கலல்ல அப்படின்றது தான் ஒரு இது. அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கும்போது தோணுது, அ அந்த பொ அந்த பொண்ணு வந்து எப்போ உங்க அப்பா, அம்மாவ மன்னிக்க போறீங்க? ஏன்னா மன்னிச்சா தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். மன்னிக்க போறீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, அந்த டக்குன்னு எங்களுக்கு தோணுனது, ஆக்சுவலா அப்பா, அம்மா மேல கோவம் இல்ல அந்த பொண்ணுக்குன்னு. அது ஒரு அது ரொம்ப இன்ஸ்டிங்க்டாவும் தமிழ் மைண்டு கூட நல்லா பழகுன ஒருத்தரால தான் அது ஒரு டக்குன்னு அப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நெனச்சேன். அப்ப எங்களுக்கு தோணுனது என்னன்னா, எப்போ உங்கள நீங்க மன்னிக்க போறீங்க அப்படின்னு கேட்டோம். அ அப்பதான் தோணுச்சு, ஆமா அந்த பொண்ணு வந்து டக்குன்னு உடைஞ்சுட்டாங்க அந்த இதுல. இது என்னன்னா, அந்த பொண்ண வந்து அழ வைக்கணுன்ற இது கிடையாது. அந்த பொண்ண வந்து எமோஷனலா சுரண்டணும்னு கிடையாது. அது வந்து எங்க மைண்டு, எல்லாமே வந்து ஆமால்ல நம்ம எல்லாமே மன்னிக்காம இருக்கோம்ல. எப்ப நம்ம மன்னிக்க போறோம் அப்படின்ற மைண்ட் இருக்கு இல்லையா? அந்த மைண்டுக்குள்ள இறங்கி, இறங்கி அதோட கேள்விகள கேட்கிறோம். ஓ ஏன் உங்க அப்பா, அம்மாவ நீங்க உங்க மேல கோவம் இல்ல. டக்குனு உங்க மேல தான் கோவம் இருக்குன்னு எங்களுக்கு அந்த நேரத்துல தோணுது. இதுதான் அதோட என்ன ஒரு தன்மை நெனைக்கிறேன். அதாவது இந்த மைண்டோட டிராவல் பண்றது. தென் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கங்க மேஜிக் வரும். ஏன்னா, இது வெறும் பார்க்கறதுக்கு ஒரு அதுதான் உள்ள பாலிடிக்ஸ் இதெல்லாமே பேசினாலும், மனுஷ மனங்களோட அதுவும் தமிழ் பேசும் மனங்களோட உள்ளுக்குள்ளேயே அப்படியே தமிழ் டிராவல் மனங்களோட. பண்ணிட்டு ஆமா. அந்த மனங்களோட பேசுற ஒரு அந்த மொமெண்ட்ஸ். மொமெண்ட் தான். இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, போலச் செய்தல்கள் நெறையா உண்டு. இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்டருந்து நாங்க நெறையா காப்பி அடிப்போம். நாங்கன்னு சொல்றது வந்து அதர் மீடியாஸ். இப்போ நீயா நானா வந்து கருத்துருவாக்கம் அது ஆரம்பிச்சது வந்து ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து வரல. ஒரு என்டர்டெயின்மென்ட் சேனல்ல இருந்து ஒரு நியூஸ் சேனலுக்கும் தீனி போடக்கூடிய அளவுக்கான வந்தது. நீயா நானாவை போல் பிரதி எடுக்கக்கூடிய அல்லது நீயா நானாவை விட பெட்டரா செய்யக்கூடிய, நீயா நானாவை ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கவோ, ஆதரிக்கவோ அல்லது போலச் செய்யவோ நெறைய ஷோஸ் வந்துட்டாங்க. இந்த டாக் செக்டார் வந்து இது ஓவர் சேச்சுரேட் ஆயிடலையா? தொடர்ந்து வந்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது. நீங்க பேசுறத நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. இல்ல மக்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒரு மாரி ஒரு பாயிண்டட் கான்வர்சேஷன நோக்கி நகராம, ஒரு முடிவை நோக்கி நகராம, எல்லாரும் உட்கார்ந்து கும்பலா கூடி பேசினாங்க. பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னா, அத நீங்க மறுதலிப்பீங்களா? ஆக்சுவலா தமிழுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து பேச்சு நெறைய தேவைப்பட்டுச்சு. ரொம்ப நம்ம அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, ரொம்ப அத ஒரு பாலிஷ்டான ஒரு வேல பண்ணிட்டு இருந்தோம். நீயா நானாக்கு அடுத்து நெறைய பேச்சு அரங்கங்களோ இத ஒட்டி ஃபார்மேட்ல நெறைய ஷோஸ் வந்திருக்குன்னா, இதோட தொடர்ச்சி அப்படின்னு தான் பார்க்குறேன். இது மாரியான பேச்சுகள் வந்து திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவத்துக்கு அவங்க கொண்டுட்டு போணும். இதோட இது பண்ணாம, ஓகே இந்த விஷயம்லாம் சாத்தியப்படுமா பேச்சுல? ஏன்னா பேச்சு முக்கியம்னு நெனைக்கிறேன். அதிகமான பேச்சு வழியா தான் இங்க அடுத்து செயல்னு வந்திருக்கு. ஆட்சி மாற்றமே நடந்தது. ஆமாமா. இதுவே நான் சொல்றது மேடை பேச்சுன்னு மட்டும் கிடையாது. அ நம்ம இப்ப இது பண்ணா நான் நார்த் இந்தியால போயிருக்கேன். நம்ம நார்மலா இப்ப கேஷுவலா உட்காரும்போது, நம்ம சித்தப்பா வீட்ல, ஒரு அப்பா வீட்ல, மாமா வீட்ல டக்குன்னு கிளைமேட்டு, நிலத்தோட மதிப்பு என்ன? இதெல்லாம் பேசிட்டு அடுத்த அரசியலுக்கு வருவாங்க இல்லையா? அங்க அது நடக்கவே மாட்டேங்குது. அங்க வந்து டக்குன்னு ஒரு அரசியல் பேச்சு வர மாட்டேங்குது. அரசியல் பேச்சு கோயின்சிடென்ஷியலி உங்க மனைவி ஹேப்பன்ஸ் டூ பி நார்த் இந்தியன் இல்லையா? ஆமாமா. அதனால அது போய் கவனிச்சிருக்கேன் நானு. அரசியல் எங்க அப்பாலாம் அங்க போயிட்டு வந்து அரசியல் பேசிட்டாப்ல. வழக்கமா நம்ம பேசுற மாரியே பேசிட்டாரு. அப்பா பீயிங் அப்பா. ஆமாமா. அங்க போய் அவங்க எல்லாம் அப்படியே ஒரு மாரி ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அது பொதுவுல பேசுறது இல்லையே. பொதுவுல அரசியல் பேசக்கூடாது. பொதுவுல ஆன்மீகம் பேசலாம். பொதுவுல வந்து மத்த விஷயங்கள் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா நெறைய பேசலாம். அரசியலோ நம்மளோட சின்ன சின்ன உணர்வுகளையோ அது பேசக்கூடாதே அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து பொதுவுல அரசியல் பேசுவோம். அது உண்மையோ, பொய்யோ, அதோட ப ப என்ன ஒரு வாதமோ, பிரதிவாதமோ அத டிபிக்கலா பேசுற ஆட்களா நம்ம மாறியிருக்கோம். அந்த இது வந்து ரொம்ப ஒரு மாரி கண்ட்ரோல்டா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இப்ப நெறைய பேர் பேச்ச பார்க்குறாங்க, பேச்சு இது பண்ணாங்கன்னா, இது ஒரு ஒரு உடைப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாம் கட கட கடன்னு அது பண்ணோனே இத்தன பேர் பாருங்களேன் ஒரு பீரியட்ல ஆ என்ன சொல்றது? அரட்டை அரங்கம் இது எல்லாமே இருந்துச்சு. பட் தமிழர்கள் எல்லாம் வந்து அவங்களோட பேச்ச பேசுனாங்க இல்லையா? அந்த ஷோக்காக பேசாம தங்களுக்காக பேசுனாங்க. தங்களோட இப்ப கிராமத்த வந்து இன்னும் வெவ்வேறு வழியா பேசுனாங்க. கிராமம் வளர்ந்திருக்கு. இன்னமும் நம்ம கிராமத்த பத்தி பேசும்போது பழைய பேச்சுலலாம் நீங்க சும்மா எடுத்து பார்த்தா தெரியும் ஒரு மாரி அது ஒரு வேற ஒரு கைத்து கட்டில் இது இப்படின்னு அத வேற ஒரு ஃபார்மேட்லயே பேசியிருப்பாங்க. இல்லங்க கிராமத்துல வந்து ஜாதி இருக்கு. சன் டிவி டைரக்ட் வந்துருச்சு. நான் சொல்றது என்னன்னா அந்த இதுவா டெக்னாலஜி. ஆமா. ஜாதி அவங்க எடுத்துப்பாங்க. ஜாதிய பேசியிருக்காங்க. அது ஒரு என்னன்னா அது ஒரு மோனோட்டோனஸ் இங்க ஏதோ நகரத்துல ஜாதி இல்லன்ற மாரி இங்க இருக்கு, அங்கேயும் இருக்கு. அது ஒரு மாரியான நகரத்துல என்ன வடிவத்துல மாறி இருக்கு. இது எல்லாத்தையும் பேசணும்.
கிராமத்துல ஏன் அது இன்னும் வேர் கொண்டு இருக்கு? இந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒரு மாதிரி ஒரு என்ன ஒரு முத்திரை குத்தி அதை பத்தி பேசாம தான் இருந்தாங்க. ஒரு உடைப்பு, இந்த பேச்சரங்கங்கள்லாம் அந்த உடைப்பு ஏற்படுத்தியிருக்கு. உடைப்புன்னு சொல்லும்போது எனக்கு தொடர்புடைய ஒரு ஒரு வியூ இருக்கு. ஒரு ஒரு பேச்சுன்னு பேச வரும்பொழுது ஒரு யங்ஸ்டர்ஸ் வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டிமன்றம் செட்டப் எடுத்துப்போம். 2 ஒரு ஒரு 60ஸ் ஆள் ஒருத்தர், ஒரு 40ஸ் ஆள் ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் இருப்பாங்க. இந்த வெவ்வேறு வயதினருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிறது. வழக்கமா என்ன இருக்கும்னா, ஆண்கள் மையப்படுத்தி இருக்கும். பெண்கள் மையப்படுத்தின பேச்சுகள் வந்து இருக்காது. பெண்கள் பாடுவாங்க, பெண்கள் ஆடுவாங்க. பெண்கள் பேசுவது வந்து அருகி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் நம்மளுடைய சமூகம். அதுலயும் பெண்கள் பத்தின பேச்சுகள் என்னவா இருக்கும்னா, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ சமையல் இருக்கே, என் பொண்டாட்டி ஒண்ணு சொன்னா, இந்த தன்னுடைய பெட்டர் ஹாஃப, பெஸ்ட் ஹாஃப வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு டேக்கிங் அ டிக் அட், ஒரு நக்கல் அடிக்கிற டோன், இல்ல ஒரு மொக்கையான ஒரு காமெடி சொல்றது, அவங்கள மலினப்படுத்துற மாதிரியான ஒரு இடத்துல நம்மளுடைய எல்லாரும் நம்ம சிரிக்கிற இடத்துல இருந்தா நீங்களும் வந்திருக்கீங்க, நானும் வந்திருக்கோம், கலெக்டிவா எல்லாம் வந்திருக்கும். நீங்க சொன்ன அந்த எவல்யூஷன்ல நான் என்ன பாக்குறேன்னா, நீயா நானா நான் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன். ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்ணதுல பாக்குறது என்னன்னா, பெண்கள் அதிகமாக பேசுகிறார்கள். ஆண்கள் வந்து அவங்களுடைய வாதங்களை முன்வைப்பதை விட பெண்கள் வந்து பேசுவதற்கான ஒரு பெருவெளியை வந்து உருவாக்கி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறாங்க. ஆண்களை பத்தி அவங்க நினைக்கிறத சொல்றாங்க. சமுதாயத்தை அவங்க எப்படி எடை போடுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 18-20 இயர்ஸ் வந்து பெண்கள் பேசுவதற்கான பெரிய வெளி இருக்கு. இப்போ கிவன் தட் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஒரு ஷோல நீங்க ஒரு டாபிக் எடுக்கும் போதோ இல்ல நீங்க பேசும்போதோ இந்த அரசியல் பேசும்போது பெண்கள் இதை எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு பாக்குறீங்க? அதான் நாங்க நீயா நானா இது பண்ணும்போது பெண்களுக்குள்ள பார்த்தா அவ்வளோ நிறைய தலைப்புகள் இருக்கு. பெண் உலகத்துல தலைப்புகளும் நிறைய அதை ஒட்டி தான் நிறைய தலைப்புகள் பேசப்படாம இருக்கு. இப்ப பட்டிமன்றத்திலேயே அது நான் இதுன்னு சொல்ல மாட்டேன். பட்டிமன்றமோ இவங்க அரட்டையரங்கம் இது எல்லாமே அந்த ஃபார்மட் தான் ஒரு படி. அதுல இருந்து தான் அடுத்த படி. அது ஓகே, அது இருக்கட்டும். பட் என்னன்னா அங்க பண்டிகை காலம் மகிழ்ச்சியானதா, என்ன சம்திங் ஒரு கஷ்டமா அப்படின்றப்ப கஷ்டம்ன்றத வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது பணம் பெறட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, போய் வந்து என்ன ட்ரெஸ் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், நாங்கள் ட்ரெஸ்க்கே வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அவங்க போய் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எடுத்துட்டு இருப்பாங்க. தென் பண்டிகையோட கஷ்டங்களை இப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு இது. பட் நாங்க ஆக்சுவலா இப்ப பெண்கள் பேசும்போது தான் தெரியுது பண்டிகை கஷ்டம் வேற. எவன் பாத்திரங்கள், ஆமா, எவ்வளோ பலகாரம் எவ்வளவு இது பண்ணோம், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. ஒரு சின்ன பண்டிகைனால அவங்க ஒரு இதுவாகிறாங்க, ஒரு அவங்களுக்கு பயம் வருதுன்னாங்க. ஒரு அம்மா வந்து எனக்கு 10 நாளைக்கு முன்னாடியே பயம் வந்துடும், இத்தனை வேலையை எப்படி பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ பெண் உலகத்துக்குள்ள நிறைய தலைப்புகள் இருக்கு, வெவ்வேறு தலைப்புகள். அதாவது பிடிக்கிறீங்க அந்த நாட்டெல்லாம் நல்ல டீம்ல எல்லாருமே ப்ராப்பர் ஒரு மிடில் கிளாஸ், ஒரு நான் சொல்றது நல்ல தமிழ் குடும்பங்கள்ல இருந்து வந்தவங்க. நார்மலான ஒரு தமிழ் குடும்பம், ரொம்ப எளிமையான, ஆமா எளிமையான தமிழ் குடும்பம். யாருக்கும் இந்த ஒரு மாதிரி இந்த மீடியா ஜிகனா யாருக்கும் இருக்காது. மீடியாக்கான ஒரு ஒரு ஆர்வம் வந்தா கூட போட்டோ எடுக்கிறது அவங்கள்ட்ட, என் மேல லைம் லைட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல. ரொம்ப சகஜமான இருக்காட்கள் வீட்டோட எல்லா விஷயங்களையும் வந்து பேசிட்டு இருப்போம். அதாவது இப்படி இருக்கு, இப்படி ஒரு இது இருக்கு. தென் ஸோ அதாவது ஒரு பொய்யாவும் நெகட்டிவ் இல்லை, ஒரு செயற்கையாக பேசிட முடியாது டிஸ்கஷனில். அது முக்கியம்னு நினைக்கிறேன். நீயா நானா ஏன் இதுவாக இருக்குன்னா, மற்ற விஷயங்களை தாண்டி அது செயற்கையாக பேசவே, டிஸ்கஷன்லையும் பேசாது. செயற்கையாக யாராச்சும் பேசினாங்கன்னா எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த கண்ணு தேவைன்னு நினைக்கிறேன். செயற்கையாக பேசுனா அவங்கள சேர் பண்ணி செயற்கையாக பேசுங்க. ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க செயற்கையாக, ஆர் இயல்பாகவே ஒரு சின்ன ஒரு அதீதத்தோடு பேசுவாங்க. எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தோணுது. இல்லை கொஞ்சம் இதுவாக இருந்தால், இல்லை இப்படி இல்லையே நம்ம வீடு, இது ரொம்ப அதீதமாக சொல்கிறீங்களே அப்படின்னு. அந்த அளவு தான் மற்ற ஆட்கள் கவனிச்சாங்கன்னா ஈஸியாக இன்னும் அதை ஒரு பேச்சு இதை வந்து நடத்திட முடியும். இவங்களுக்கு வந்து இந்த 4-5 மொமெண்ட்டுக்காக ஆள் வைக்கிறாங்க. நான் வந்து 2-3 நீயா நானா பேசியிருந்தேன். பேசும்பொழுதே என்கிட்ட வந்த கேள்வி வந்து, நீங்க செட் பண்ண ஆளா, உங்களை செட் பண்ணி தானே கூட்டு போனாங்க, அது எப்படி கரெக்டா உங்ககிட்ட மைக் வந்துச்சு, என்கிட்ட நான் உட்காந்து எனக்கு மைக் வரல, எனக்கான வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு வராதது பிரச்சனை இல்லை, ஆனா இந்தந்த இடத்தில் இந்தந்த கருத்தாளர்கள் இந்தந்த கருத்தை பேச வேண்டும் என்பது ப்ரீடேட்டர் மைண்டா, லைக் டு யூ ஹேவ் அ ப்ளூ பிரிண்ட், இந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் பேசணும்ன்றது வந்து இது செட்டப்பா. ஆக்சுவலாக என்னன்னா, அப்படி ஒரு பண்ணணும் அப்படின்னா அது இதை விட ஒரு என்ன 10 மடங்கு வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான என்ன ஒரு சின்ன இது இருந்தாலும் அப்படி பண்ண முடியாது செயற்கையாக. இது கொஞ்சம் மீடியாவில் புழங்கினவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு அதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நேர்மையாக இப்படி பண்ணிட்டு போயிடலாம்.
என்னன்னா ஆன் கேமரால பொய் சொல்ல கஷ்டம். ஆ தெரிஞ்சிரும். என்ன இது 18 வருஷமா இருக்கு இல்லையா? இத்தன பேர்ட்ட வந்து நாங்க ட்ரெயின் பண்ணி சும்மா ஒரு சின்ன இது போதும், நியூஸ் போதும். இவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி இவங்க பேச வைக்கிறாங்க. ம். எத்தன பேர் அப்படி பேசிற முடியும்? முதல்ல அப்படி ட்ரெயின் பண்ற அளவுக்கு நாங்க அவ்ளோ பெரிய ப அறிவாளி கிடையாது. இல்ல அதாவது ஏன் திலீப் நான் ஏன் கேட்கிறேன்னா, பெரிய ஆளுமைகள் இருந்து தற்போது இருக்கக்கூடிய முன்னணி டைரக்டர்களாகட்டும், பிரபல மருத்துவர்களாகட்டும், சோசியல் மீடியால கோல வச்சுறவங்களாகட்டும், கருத்துருவாக்கங்கள் செய்றவராகட்டும், வினையூக்கிகளாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், இப்ப கரண்ட் மினிஸ்டரா இருக்கிறவங்களாகட்டும், ஏதோ ஒரு வகையில பார்ட்டிசிபென்ட்டாவோ, பண்ணவங்க. கெஸ்ட்டாவோ வந்துட்டு போயிருக்காங்க இல்லையா? வந்திருக்காங்க. ஆமா. அப்போ இந்த ஒரு டவுட் எல்லாருக்கும் வருவது இயல்பு தானே. ம். நீங்க வந்து சார் நீங்க இந்த டோன்ல எடுத்து பேசுங்க, நீங்க இந்த அண்டர் டோன்ல பேசுங்க, நீங்க ரைட் விங் டோன்ல பேசுங்க, நீங்க லெஃப்ட் விங் டோன்ல பேசுங்கன்னு சொல்லி நீங்க ப்ரேயரா ஃபீடிங் குடுத்துருவீங்க. ஒரு ஸ்பூன் ஃபீட் குடுத்துருவீங்கன்ற ஒரு டவுட் வர்றது இயல்பு தானே. ஒரே ஒரு இது மட்டும் பண்ணுவோம். வந்து இந்த தலைப்புகள சொல்லி, தலைப்ப இது பண்ணி செயற்கையா மட்டும் பேசிறாதீங்க. ம். உங்க ம ம அவ்வளோதான் இன்ஸ்ட்ரக்ஷனே அவ்வளோதான். மைக்க கொஞ்சம் கீழ இது பண்ணி பேசுங்க அப்படின்னு. இத மட்டும் தான் ஒரு இதுவா அதுவும் மொத்தமா எல்லாருக்கும் சொல்றது தான். அத தாண்டி எது சொன்னாலும் ரியல் நியானானோட சுவாரஸ்யம் அடிபட்டுரும். ம். நியானானோட இன்ஸ்டன்டேனியஸ் ஆமா. நியானானோட சுவாரஸ்யமே என்னன்னா, ஸ்பான்டேனிட்டி. அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க. ரியாக்ஷன்றத வந்து நான் பேச்சே புரியுது. சொல்றேன். அந்த பேச்சு வருது இல்லையா? அதுவே ரொம்ப இம்ப்ராம்ப்டுவா ஆமா. வர்றது. அதுவே ரொம்ப அதான் அற்புதமானது. அதான் அதோட கிக் அந்த ஷோவோட இதுவே. அத யுஎஸ்பி அதான். ஆமா. யுஎஸ்பி தான் ஒர்க் பண்றதுக்கும் அதான், பார்க்கறதுக்கும் அதான். ஏன் ஒர்க் பண்றோம்னா, இவ்வளோ வருஷமா அந்த ஒரு இதுக்காக தான். தென் பார்க்குறவங்களுக்கும் அதான் அந்த இது. அத நம்ப என்ன ஒரு ஸ்டேஜ் பண்ணியோ, இது மாரி இது பேசுங்க, அத பேசுங்கன்னா, அது வாய்ப்பே இல்ல. அது கஷ்டம். ஆமா. அது இன்னொருத்தர் யாராச்சும் பண்றாங்க அப்படின்னா, தெரியல. அது பெரிய வேலை. அதான் கஷ்டமான கமல் வேலை. சொன்னாப்ல இல்லையா? பிக் பாஸ் இதுவா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியான ஒரு திரைக்கதையாளர் இருந்தா அவரே பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். அ அத்தன இதுக்கு ஃபேன்டாஸ்டிக் ரைட்டர். இது இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுவாங்கன்னா, அவர்தான் பெரிய ஆளு அப்படின்னு. அது மாரி தான் நெனைக்கணும். இன்னொன்னு கேமரா கேமராக்கு வந்து ஒருத்தர் தப்பா செயற்கையா பேசுறாங்க, ஒருத்தவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது வந்து அப்பட்டமா தெரியும். ம். அத பார்க்குற வியூவர்ஸுக்கு வந்து உடனடியா ஹிட் பண்ணும். இவங்க நடிக்கிறான் நடிக்கிறாங்க அப்படின்றது. ஆமா. ஸ்டேஜ்டுன்றது. இத்தன வருஷம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து வாய்ப்பே இல்ல. அதாவது அப்படி இந்த ஆக்டா இருந்தாலும் இவ்வளவு நாள் ப்ரொலாங் பண்ண முடியாது. முடியாது. வாய்ப்பு இல்ல. இவ்வளோ நாளா தமிழ்நாட வந்து குறுக்கு வெட்டு தோற்றத்துல ஒரே நிமிஷம். அந்த இதுக்கு தான் நான் இது பண்ணேன். அதாவது இத ஒரு விமர்சனம் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். அது இதுல நம்ம ஃபைனலா நம்ம கன்டினியூஸா நேர்மையா அந்த வேலைய பண்ணிட்டு இருந்தாலே ம். அது இதுவாகும். நம்ம இது ரொம்ப தீவிரமா இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சு ஷோலயே வந்து நின்னு ம். நீங்கலாம் இப்படி பேசுறீங்க. டிஸ்க்ளைமர் போட்டுட்டே இருக்க அப்படிலாம் வேண்டாம். இது பண்ணா நம்ம நேர்மையா வேலை செய்யணும். இத்தனை பேர் ஒரு 50 பேர் 60 பேர எபிசோடுக்கு எபிசோட் கூப்பிடுறோன்றப்ப அது அவ்வளோ தூரம் அலட்ட தேவையில்ல. இந்த ஒரு விமர்சனம் வருது அப்படின்னு. அவங்களுக்கே உண்மை தெரிஞ்சிரும். ம். அதான் உண்மை வந்து வாய்ப்பே இல்ல. இவ்வளோ ஒரு 5 வருஷம் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சிரும். அவ்வளவுதான். என்னுடைய கேள்வி அல்ல அது. பொதுவா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டினுடைய உங்களுடைய பார்வை தான். புரிஞ்சது. நீங்க தமிழ்நாட்டை வந்து குறுக்கு வெட்டு தோற்றத்துல கலாச்சார ரீதியிலும், அரசியல் ரீதியிலும், பண்பாட்டு ரீதியிலும் எல்லாவற்றிலும் நீங்க பார்த்திருக்கீங்க. தமிழ்நாடு ஆஸ் அ ஹோல் இந்த ஷோ மூலியமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட தமிழ்நாடு எப்படி இருக்கு திலீப்? நான் வர்றதுக்கு முன்னாடி வரையும் அதான் தமிழ்நாட பத்தின இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நியானா, ஆண்டனி சார் 2 பேருமே வந்து அத வேற எனக்கு ஒரு அனுபவத்த குடுத்தாங்க. ரொம்ப ஒரு எவ்வளோ ஆட்கள். ஓகே. சின்னதா ஒரு நம்மளோட உணவு கலாச்சாரத்திலருந்து, அதோட அரசியல்லேருந்து ஆர் ஒரு கல்விக்கு அவங்க குடுக்குற முக்கியத்துவத்திலருந்து வெவ்வேறு வகையில வந்து தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஒரு நல்ல அலைன்மெண்ட்ல இருக்கு. நல்ல ஒரு இதுல ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கு அப்படின்றத ஆக்சுவலா அதோட வியப்பு வந்து அதிகமாச்சு. ரொம்ப அது பார்த்து இப்படி நடக்காது. தமிழ் ஆட்கள் மைண்ட்ல இப்படி வராது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்ற அளவுக்கு வந்துச்சு. இல்ல இது நான் பேசுறது வந்து ரொம்ப ஓவர் டூவா இல்லைன்னா சில படங்கள் இப்போ பிரபல இயக்குனர்கள் முன்னணி படங்கள் இங்க எதுவுமே சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, இங்க எல்லாமே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை ஒரு ஷோ உடைச்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படின்னும் பட்சத்தில் அந்த ஷோ புரிந்து கொண்டது என்ன, இன்னும் புரிய வைக்க வேண்டிய தூரம் என்ன? அதான் ஆண்டனி சொல்லுவார், தமிழர்கள் வந்து இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு நாம ஒரு ஷோ காமிக்கணும்னா அது ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். அது ஒரு இன்டெலெக்ட் அந்த 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 தரத்தோட இருக்கணும். அப்படின்னு ஆரம்பிச்ச விஷயம்தான் இது. ஸோ இது வந்து இயல்பாகவே தமிழ்நாடு மேலே எங்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு பார்த்து ஒரு புரிப்படைகிற மதிப்பும் ஷோவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் தமிழ்நாட்டில் இருந்து புது புது விஷயங்கள் கற்றுக்குறோம்.
ஆமால இந்த விஷயங்கள் வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப பக்குவமாக இதை பண்ணுறாங்க. ஒரு சின்ன இதுலேருந்து அதோட முறைகள்லேருந்து நான் சொல்கிறது அதோட எல்லா கலாச்சார வேர்களையும் நம்ம பாராட்டணும்னு கிடையாது. பட் அது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணவும் வேணாம். சம்வேர் அதில் ஏதோ ஒரு இந்த சிஸ்டம் ஏதோ ஒரு வகையில் ஒரு அர்த்தம் இருக்கே அப்படின்றதும் எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. தென் அதே மாதிரி நாங்களும் என்ன ஒரு தமிழர்களோட ரியல் அந்த பேசும்போது இருக்கு இல்லையா, நான் சொல்லுவேன் ஒரு ராமநாதபுரம் முஸ்லீம் அம்மா அப்படி பேசுனாங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அப்படி வைக்கலாம். ஒரு இது அவங்க கண்டினியூஸாக அழகாக பேசுவாங்க. சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவன் அந்த இடத்துல இருந்து வந்தாங்க அப்படின்னா அப்படி ஒரு இது வரும். இப்போ எனக்கு ரொம்ப கோயம்புத்தூர் இந்த சைடு ஈரோடு இங்கேருந்து வர பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்ல சென்சிபிளாக பேசுகிறாங்க. அதாவது அவங்க பழைய இதுலேருந்து கொஞ்சம் பெரியவங்க வர வந்து வேற மாதிரி பேசுனாங்க. இப்போ அங்கே இருக்கிற வந்த பிள்ளைங்கள்லாம் இந்த எஜுகேஷன் கொடுத்த இதுலேயும் புது தமிழ் உணர்வு வந்து அவங்களுக்கு 2 விதமாக போகுதுன்னு வைங்க. அது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு இந்த தளத்தையும் தருது. பட் அது இல்லாமல் நிறைய நல்ல பிள்ளைங்க ரொம்ப அழகாக பேசுகிற ஆட்கள் வராங்க. பூரிப்பாக இருக்கும். அது ஆக்சுவலாக இது ஒரு நீயானாவே என்னென்னா கொடுத்து வாங்குறது தான். தமிழ்நாடை பற்றின எங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாங்கள் கொடுத்து இன்னும் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இறுதியாக 2 கேள்விகள் இருக்குது. ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் நடத்துகிற ஷூட்டை வந்து ஒரு 1 ஹவராக கண்டென்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. இது இயல்பு. இது எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே எல்லா திரைப்படங்களுக்குமே இருக்குது இயல்பு. பட் இவ்வளோ நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற அந்த மீதி பார்ட்டை ஒருத்தவங்க பார்க்கணுன்னா என்னங்க பண்ணணும்? இப்போ எனக்கு ஏன்னா ஒரு நாள் ஒரு ஷோ குமார் அம்பாயிரம் எழுத்தாளர் வந்திருந்தார். அவர் இந்த பல்வேறு விதமான இசைக்கருவிகளை வந்து ஒரு கடப்பரப்பி எல்லாம் போட்டு விதவிதமாக காமிச்சிருந்தாங்க. அந்த 1 ஹவரில் என்னை என்டைஸ் பண்ணது அதிகம். அந்த மீதி 3 மணி நேரத்தில் என்ன இருக்கும், பேக் சைட் ஆஃப் த மூன் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? வாட் இஃப் இப்போ இந்த ஷோஸ்னுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து ஏன் வந்து ஒருத்தரால் பார்க்க முடியல? நான் வந்து ஒரு மேகசின், அது ஒரு தொகுத்து ஒரு மேகசினாக கையில் கொடுக்கறது, அதை தாண்டின ஒர்க்கு வந்து இருக்கும். பட் நாங்கள் எடிட்டோரியல் டிசிஷன்றது வந்து ஆடியன்ஸ் இதை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறது. இதை தாண்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதை பற்றி பேசுவாங்க. ரெகுலராக ஒரு விஷயம் எடிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் 2 ஷோக்கு ஒரு ஷோக்கு இது எடிட் பண்ணுவோம். வந்து அந்த தலைப்போட உச்சத்தில் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதுக்கு தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்வாங்க. ஈவன் பெரிய ஆட்கள், பெரிய டைரக்டர் இங்கேருந்து எல்லாருமே வந்தவங்கன்னா அந்த பிரச்சனையோட சூடு தெரியணும் அப்படின்றதுக்காகவும் சொல்லுவாங்க. உண்மையாக அவங்க ட்ரை பண்ணிடுவாங்க. நான் இந்த இதில் என்ன தெரியுமா பண்ணேன், தற்கொலையே பண்ணேன் அப்படின்னு. அதெல்லாம் எடிட் பண்ணி தான் பண்ணணும். இது என்னன்னா இது எங்களோட ஒரு சென்சேஷனல் போடலாம். ஓகே அப்பா இந்த இதுக்கு வந்து தற்கொலையை பண்ண ப்ரோமோல கூட கட் பண்ணி போடலாம். அதாவது சென்சேஷனலைஸ் இப்போ நாங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டு. ஒரு அந்த இது வந்து ஒரு என்ன ஒரு புல்லிங் ஃபேக்டர் தானே, ஒரு இது பண்ணும் கிளிக் பைட் சொல்கிறதுனா. பட் நாங்கள் ரெகுலராக அதை எடிட் பண்ணுறோம். ஓகே அது தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஓகே ஒரு மனசு அந்த நேரத்தில் அது ஒரு முட்டாள்தனமாக நினைக்குது, உணர்ச்சி குவியல் அந்த ஒரு இது வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம், எல்லாருமே அதை சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம். இடக்கரடக்கலாம் இது அது இடக்கரடக்கலாம் பார்க்குறீங்களா? அது சொல்ல வேண்டாம் அப்படியே கடந்து போயிடலான்றதுனாலயா? அது ஒரு தப்பான இடமா ரிசீவ் ஆகுது இல்லையா, தப்பாகவும் ரிசீவ் ஆகுது. எல்லாருமே தன்னோட பிரச்சனைக்கு உச்சத்தில் வந்து அப்படி பண்ணலான்ற ஒரு டோனும் அதில் திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. எடிட் பண்ணுறோன்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா வேண்டியது இருக்கு. ஆமாம், இதை திரும்ப வேற ஒரு இதில் எக்ஸ்டென்ல போடலாமான்னா வேணாம். என்ன ஒரு என்ன ஈவன் அது ஒரு கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு சமூக பிரச்சனை இருக்கலாம். இது உச்சத்தில் இந்த குடியை வந்து என்னால் மறக்கவே முடியல, அது உச்சத்தில் நான் என்ன பண்ணேன்னா அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. என்னன்னா தற்கொலைக்கு இது பண்ணேன். இப்போ அது எதிர்க்கிறவங்களுக்கும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும். பட் அது வேண்டாம், அது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம், அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆமாம், தற்கொலையை வந்து ரொம்ப அப்படியே அது ரொம்ப சகஜமாக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது அந்த வார்த்தைகளை. ஸோ அப்படி நிறைய உள்ளுக்குள்ள ஒரு தற்கொலைன்ற இது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள வந்து அந்த நேரத்தோட இதில் வந்து ரொம்ப உணர்ச்சி மிகுதியில் அந்த மொமெண்ட்டை திரும்ப பேசுவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அது இல்லாமல் போகிறது. இறுதியாக எனக்கு வந்து நான் டேரக்டர்கிட்ட இல்லாமல் திலீப்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க, நிறையா இதுலையும் சொல்லியிருக்கீங்க. அப்பாவுடைய தாக்கம் வந்து உங்களில் வந்து எப்படி அரசியல் பழகினார், எப்படி கொண்டு போனார், இப்போ நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க. இப்போது கிட்டத்தட்ட நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா திலீப்போடைய அரசியல், நியானோட அரசியல்ன்றது வந்து திலீப்போட அப்பாவினுடைய அரசியலும் கூட இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்றது. டு யூ மிஸ் ஹிஸ் பார்ட்டிசிபேஷன் இன் நியானா? அப்பா வந்து அதான் அப்பா பேர் சாம்சன். அவர் வந்து எப்பவும் அரட்டை அரங்கம் பார்க்குற ஆள்.
பார்ப்பார். பார்ப்பாரு. எல்லா டாக் ஷோக்கும் இது பண்ணுவாரு. நீயா நானாக்குமே முன்னாடி எப்பவுமே நீயா நானா 12:30 மணினா, இப்போ வீட்ல யாரும் போடுறதில்ல. ம். எ இயல்பா அம்மாக்கு, ஒய்ஃபுக்குலாம் அது தெரிஞ்சாலும் அந்த டைம மிஸ் பண்ணிருவாங்க. அத ஸ்கிப் பண்ணிருவாங்க. ஹாட் ஸ்டார்ல பார்த்துக்கலாம். ஆமா. 12:30க்கு கரெக்ட்டா வைக்கிற ஆளு அப்பா மட்டும் தான். ம். அவருக்கு அவரோட லைஃப் ஸ்டைல்லயே தமிழ் அப்பாக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ம். ரொம்ப அப்படியே டாமினன்ட்டா இப்ப நாங்க நார்த் இந்தியா போனனால எனக்கு தெரியும். ஒரு மாரி டாமினன்ட்டா இதான் விஷயம் அப்படின்ற இதெல்லாம் இல்லாம, ரொம்ப மென்மையாவே வீட்டுக்குள்ள இருந்து, தங்களோட பிரசன்ஸால ரொம்ப ஒரு மாரி அம்மா நிறைவா அம்மா தன்மையோட தான் இருக்கக்கூடிய ஆமா. அப்பாக்கள். ரொம்ப நிறைவாக்குறவங்க. அவங்க இத்தனைக்கும் அவங்க அரசியல் பேச மாட்டாங்க. இங்க நம்ம அரசியல் பேசுறோம். ம். உள்ளுக்குள்ள வந்து அவரு கொள்கைய பேசுவாரு, எல்லாம் பேசுவாரு. ஆனா அது ரொம்ப தாய்மையோட, ரொம்ப அந்த தன்மையான. ஆமா. அந்த இதுல தான் முழுக்க அப்படி ஒரு இது. நான் அப்பா கூட வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டேன். ம். பாலிடிக்ஸோ இல்லன்னா இதுவோ, நீயா நானா பத்தின எந்த உரையாடலுமே வீட்ல இருக்கவே இருக்காது. ம். எங்க அப்பா ஆசைப்படுவாரு. அது ஒரு ம். இது என்ன என்ன Curiosity. தலைப்பு, என்ன இது அப்படின்னு கேட்கறதுக்கு. ஆனா நான் அத ஒரு பழக்கப்படுத்திட்டேன். எனக்கு அது ஒரு அ அது இப்ப ஏதாச்சும் ஒண்ணு நான் சும்மா ஸ்டேஜ்ல ஏறுறேன் இதுவான்னா, தங்கச்சியோ, ஒய்ஃபோ அனுப்புவாங்க. அவரு வந்து அத ஏன்டா எனக்கு சொல்லல அப்படின்ற மாரி அவரு பார்ப்பாரு. அப்படியான ஒரு இது இருந்துச்சு. அதுவுமே எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். புக் ஃபேர்க்குலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னா, ஃபுல் புக் அவர் தான் மெயின்டெயின் பண்றாரு. ம். வீட்டோட ஒரு சின்ன லைப்ரரி மாரினா, அந்த லைப்ரரி மெயின்டெயின் பண்ணது அவர் தான். பேப்பர், நியூஸ் பேப்பர். அதான் அப்பா இறந்ததும் அதான் சில விஷயங்கள் பண்ண மாரி ஜூனியர் விகடன், நக்கீரன்லாம் ரெகுலரா வரும். அதெல்லாம் நிறுத்துனேன். ம். அ டோட்டலா அது அப்பாக்காகவே இது. அப்பா தான் அந்த சூழல உருவாக்குனாரு. ம். ம். அ இந்த இந்த என்ன ஒரு படிக்கிறதுக்கான சூழல், அ ஒரு எங்கேஜிங்கான சூழல். வீட்ல வந்து வெவ்வேறு இத பேசுறதுக்கான சூழல் உருவாக்குனாரு. ஆனா ஒரு கட்டத்தில நான் அவர்ட்ட அரசியலோ, சமூகமோ பெருசா பேசல. சும்மா வீம்புக்குன்னு அவருக்கு எதிராவே அப்படி பேசி பார்க்கிறது. லைட்டா அ பேச ரசத்துக்காக, ஆ ஜாலிக்காக. அப்படியே இது அப்படின்னு. அது அதான் அவரோட அரசியல் தான். அவரோட தொடர்ச்சி தான். அவரோட இதுதான் பண்றேன். நான் அது ஆரம்பிச்சாலும் இந்த எக்ஸைட்மென்ட், இதோட அ இந்த ஆர்வம், இதெல்லாமே ஈவன் அதோட தமிழ் பாலிடிக்ஸ். அதான் எங்க அப்பா தான் நீங்க முன்னாடி கேட்ட கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். எங்க அப்பா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எதுக்கு? சம்திங் என் அரசியல பேசுற ஒரு நிகழ்ச்சி வேணும். ம். அவரும் இதுதான் பார்த்தாரு. நான் சொல்றது என்னன்னா, அந்த பழைய ஷோஸ் தான் பார்த்தாரு. ம். அவர எனக்கு தெரியும்ல. அவர் எந்த ஷோ பார்ப்பாரு. அவரோட அரசியல ரிமோட் ஒருத்தர் பேசினா, எத நோக்கி ஆ ஓடும்? அவரோட ஒரு வேல்யூவ பேசுற ஒரு ஷோ வேணும் அப்படின்னு ஏன் அவருக்கு நீயா நானா பிடிச்சது? ஏன் அவருக்கு வந்து இது பிடிச்சதுன்னா, இ இது வந்து நீயா நானா வந்து எங்க அப்பாவ மாத்தல. இந்த ம். எங்க அப்பா வந்து அது கரெக்ட்டா ஆமா இது என் அரசியல் பேசுது அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நாங்க உரக்க பேசணும், ஸ்ட்ராங்கா பேசணும். எல்லா கிட்டத்தட்ட அதான் எல்லா இதான் தமிழ். அப்பாக்களுடைய மனநிலையும். அதான் இதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இது வந்து உள்ளுக்குள்ள இதான். ம். அவங்க வந்து அத காத்துட்டு இருந்தாங்க. அது அவங்களோட அந்த தொண்டை வெடிப்புக்கு வெயிட் ஆமா. பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அந்த எடுத்துக்கலாமா? ஒரு இதுல இருந்த ஒரு கருத்து அது. இதானே இது. இது ஒருத்தர் வந்து உரக்க, ஆதாரப்பூர்வமா, ஸ்ட்ராங்கா பேசும்போது, இது எங்க ஷோ அப்படின்ட்டாங்க. தேங்க்ஸ் திலீப். நெறைய இன்சைட்ஸ் எங்களுக்கு குடுத்தீங்க. Yeah. இன்னொரு ஒரு ஷோல இதே மாரியான இன்னும் அன்பிளக்டா நெறைய பேசுவோம். நன்றி திலீப். இல்ல தேங்க் நான் யூ. ரொம்ப தேங்க் ஃப்ரீயா யூ. பேசின ஒரு உரையாடல் இது. தேங்க் ஏன்னா யூ. நீங்க பண்றதுனால என்னால ஈஸியா ஒரு யா, கேஷுவலா யா, பேச யா. முடியும். எல்லாம் உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன். தேங்க் யூ திலீப். தேங்க்ஸ். தேங்க் யூ. நன்றி. நன்றி.